தினம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். Hey,
மன்னால் புறவி செய்து பாத்தீங்கன்னா துண்டு நல்லா வச்சா உனக்கு பீத்து விடுறாருன்னா நல்லா வச்சா நானா இப்ப குடும்பத்து குத்த உனக்கு தானே வரும் அதான் சொல்றேன் சேண்டா வர்றா மாட்டியா ஏன்னா சட்டி பல ஆட்டுக்காரி நான் என்ன சொன்னாங்க சட்டி பல்ல அடிக்கணும் மகாராஜா வாயில வாய போய் போதுன்னு சொல்லுவது வாய போய் பூன்னு சொல்லுவாங்க வந்திருக்கக்கூடியவன் மகாராஜா வந்து என்னது மகாராஜா வந்து ஆத்திரமா மூத்திரம் என்ன பைத்தியமா நார கம்பெனியா இல்ல பைத்தியார் கம்பெனியா பைத்தியார் கம்பெனியா தான் ஆக போகுது இல்ல மகாராஜா வந்து மகாராஜா இல்ல மகாராஜா வந்து அவனாச்சா மட்டுக்கு தப்பு தப்பு மகாராஜா என்னாச்சா மட்டுக்கு தப்பு தப்பு மகாராஜாவுக்கு முன்னாடி அந்த வேலை செஞ்சுட்டாரு தப்பு வேலையா ஐ சத்துறா யாரா புலிகேஷ் மகாராஜா யா தப்பலா போனாட்டே கம்மிட்டு போய் யார் சோத்துல கை வச்சு உருமுடா சைடுல சத்தியமா சொல்றேன் இப்படி வாடா அப்படியே நான் மூத்திரம் எண்ணி சொல்றேன் ஆத்திர வந்து நானடா கையில ராஜா நீ இத தூவன சோபரா பாவை அவர நானே உன மாமா மச்சான் ஆமா நான் தங்கச்சி அவனுக்கு குத்தா முன்னாடி வச்சிக்கலாம் அப்ப நீங்க கிளியா கல்யாணம் பண்ணிருக்கீங்க சத்தியமா நான் என் முன்னாடி அவன் நான் தான் வச்சிக்கிறேன் நான் சம்பளம் நீங்க ஆர்டர் கொடுத்து மொத்தம் வாங்கி போற வேலை வீட்டு கூட வந்துருக்காரு போற வேலை மொத்தமே இல்ல அவன் பாம்பு கட்சத்துக்கு பொருவா படுறது நாடு இருக்கு நீதியோடும் நேர்மையோடும் மண்ணுயிரும் மண்ணுயிர் பாவிக்கக்கூடிய எப்படா காத்திருக்கியா நீ தான் சொன்ன மகாபிரபு அதுதான் சொன்ன மகாபிரபு இல்ல மகாராஜா அது புச்சா திச்சு வந்துடும் உங்களுக்கு அது அப்பாடி ஆமாங்க
நாட்டை ஆளக்கூடிய தந்தை கேகேய மன்னர். கேகேய மன்னர். மன்னருக்கு ஏய் இருடா அவன் தான் சொல்றானே நான் கேட்தான் போலாம். அடடா என்னடா நடக்குது? ஏய் மகரஜா ஏய் தள்ளுடா நீ வர. அவன அட எனக்கு மோத வச்சா நான் உள்ள போறேன். ஏய் வாடாடா. அவளேன் தாயே மகரஜா ஏய் வேலையா எத்தனை பேர் வந்தாலும் கட்டிட்டு என்னோட மாட்டப்பாடு. என்ன கத்த காட்டுறதுக்கு வந்துக்கிறீங்க? அப்படியே அவன் புடுங்கிறதுக்கு வெளியே வர. வருவாண்டா வரப்ப வருவா அதுக்கப்புறம் ஆள் இருந்தா போடா. ஐயா மாமா இருக்கோம். கபடேன் தாயாருடைய அபிதானே தாயே. ரெண்டு பேரா எனக்கு தாயாரு. உனக்கு ரெண்டு பேரா? ரெண்டா ஏன்னா குச்சாரப்பா வண்டி சிங்காரவள்ளி வங்காரவள்ளிக்கு ஒரே ஒரு குழந்தை. யாரு யாரு? தமக்கை சுதர்சனா தேவி. சிங்காரவள்ளி சரி எத்தனை பேரு? எனக்கு தெரியும் 104 நாலு 4 பேரு. ஆமா ஆமா எப்படி உங்க அம்மா பால் கொடுத்தாங்க? இந்த சொட்டு நீர் பைப்ல போட்டு கேனோஸ் ஆமா இல்ல எல்லாம் இல்லடா நம்மள பிசி விட்டு அதான் சொட்டு நீர் பைப்ல தண்ணீர் எடுத்து போட்டு விட்டாங்க குச்சிக்காரு. சொட்டு நீர் பைப்ல தேன் பண்ணா அது மண் சாப்பிங்க வந்து அதுதான் கேட்டேன். கவலேன் 104 பேருக்கும் முன்னவனாக பிறந்தவன் ஆமா அபிதானன் 11000 ஏழை பலன் கொண்டது ஒரு சிங்கம். ஒரு சிங்கம். அப்படி 7 சிங்கம் படை படைத்த ஆசாமிடா. 7 சிங்கம் படை படைத்து ஆமா ஆசாமி பையர் எங்கடா போய்க்கீங்கடா போங்கடா. எங்கடா போய்க்கீங்க? எவனா சொல்றாங்க? ஏய் கேச்சக மகாராஜா அவனே அப்பாடி அமைக்கை பிறந்து சரி தட்ட பருவம் பண்ணிட்டு பருவம் பண்ணிட்டு நல்ல மருந்துகள் ஆனதுதான். ஆன பிறகு ஒரு ஒண்ணுமே திருமணம் செய்ய முன்னாடா. ஏன்னு என்ன கேட்டா எனக்கு தெரியும். ஏய் ஒருவருமே திருமணம் முடிக்க முன்வரவில்லை. அந்த நேரத்தில் ஏய் கபலேன் அந்த நேரத்திலே இறுக்கத்தினால் அடிபட்டு புறமுறை கட்டி ஆர்வத்தை தெரியுமாடா? விராட நாட்டு மன்னன் விராடன் வந்தான். விராடன் வந்து நாட்டு மன்னன் விராடன் என் இடத்திலே அடைக்கலமாக அபயம் என்று ஓடி வந்தான். வந்தவனுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரித்தேன். அடிபட்டு கூறினார். உடனே நான் என்ன செய்தேன்? இந்த நேரத்திலே நான் உனக்கு ஒரு கட்டளை இடுகிறேன். என்ன கட்டளையோ அந்த கட்டளையை நீ செய்து முடித்தாயானால் அந்த திருக்கத்தனை மைய பிடித்து வருகிறேன் என்று உரைத்தா. சரி என்ன கட்டளை தெரியுமா? என்ன கட்டளை? என்னுடைய தமக்கை தேவிக்கு திருமணமாகவில்லை அல்லவா? ஆமா என் அப்பா அந்த நேரத்தில் ஒண்ணு சொன்னார். ஒண்ணு என்னன்னு? மகனே கிச்சகா தமக்கை சுதர்சனா தேவி தான் திருமணம் நடக்கல. ஆமா ஏய் நீயாவது திருமணம் செய்துக்கிடா. ஆமா உங்க அக்காவை கல்யாணம் ஆள நீயாவது கட்டிக்கிட்டா. உங்க அக்காவா அக்கா கல்யாணம் ஆள நீயாவது கட்டிக்கிட்டான்னு சொல்லி இருப்பாரு. சுதர்சனா தேவி அதாவது தமக்கைக்கு திருமணம் முடியவில்லை. ஆமா நீயாவது கட்டிக்கிட்டா. யார கட்டிக்கிட்டா? அக்காவா சொல்லி வச்சுக்கிறா. நீயாவது திருமணம் முடித்து கொள்ள யாரு சொன்னது? அக்காவை தான் கட்டிக்கிட்டா. கல்யாணம் ஆள நீயாவது கட்டிக்கிட்டா. ஏன் என்ன திருமணம் செய்யற? எங்க அக்காவை திருமணம் சொல்ற கம்யூனிட்டி வேற ஒரு பெண்ணை பார்த்து நீயாவது திருமணம் செய்து கொள்ளலாம். ஏன் தெரியுமா? உனக்கு திருமணமாகி வருகின்ற அந்த பெண்ணுடைய கிரகத்தினாலாவது கல்யாணம் தமக்கைக்கு வந்து திருமணம் ஆகலாரு. நீ என்ன பண்ணிருப்ப?
நானும் அந்த கட்டிக்கிட்டு தான் இருப்பேன். ஓடாடி கங்காலுக்கு போந்தவன. அதுக்கு அடுக்கு அது வந்து நம்ம ஏய் தண்ணி இருக்க காலை மலையாறலாமா? ஏறக்கூடாதா? ஏறக்கூடாதா? எனக்கு என்ன தெரிந்தலாம் வேண்டாம் என்று மறுத்தார். அந்த நேரத்திலே வேடம் வந்தான். சரி உடனே அவன் குட்டை ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார்? என்ன தமக்கை சுதத்ரா தேவிக்கு விராட நாட்டு மன்னன் விராடனுக்கு திருமணத்தை முடித்து வைத்திருந்தார். ஓ தான் தமிழும் கோக்கால கூட்டி வச்சு விராடனுக்கு நல்ல நாள் தான் அவனே திருமணம் முடித்தது. ஆமா உடனே என்ன செய்து என்ன என் தம்பிமார் 103 காரியம் ஓர் முகத்தில் அதாவது படையத்திற்கு நின்றா. சரி ஸ்ரீலத்துல நெய்ய புடைத்து அடித்து ஏய் அவனை புறமுதுகிட்டு ஓட செய்த அந்த விராட நாட்டை என் தமக்கை சுதத்ரா தேவிக்கு பொன் சிதறமா கொடுத்தாண்டா. சரி பின்ன கூட்டி வச்சு அப்படிதான் பண்ணணும். யார் நாடா? ஏய் இப்ப அந்த நாடு யார் இடத்துல இருக்குது? யார் உங்ககிட்ட இருக்குது? திரிகார்த்தன் இடத்துல இருந்தது. ஆமா அவனை அடித்து துரத்தினாலே புடிங்க அங்கிட்ட குத்தாச்சு. அந்த நாட்டை மீண்டும் என் அக்காவுக்கு பொன் சிதறமா கொடுத்தா. என் தமக்கை சுதத்ரா தேவி கால் எடுத்து வைத்தாதே. அந்த குடும்பம் குட்டாரா போட்டுருக்குதா? உஷாரா புட்டா. பின்ன மக்கா கால வச்சா நல்லா ஒரு கருத்து. 12 வருடமாக எங்க அக்கா விராட நாடு சென்று அந்த 12 வருடமாக மழை என்பதே கிடையாதுடா. நான் சொன்னது கரெக்டா? உங்க அக்கா கால வச்சு நாடே குட்டாரா விட்டு 12 வருஷமா குடிய தண்ணி காணும். சரின்னு நடக்குது. ஆனா உங்க அக்கா நல்ல ராசியான அக்கா. இத்தனை பேர் வந்து காலேஜ் வந்து அந்த குடும்பமே குட்டாரா குடும்பம். நாடே பாலைவனமாக மாறிவிட்டது. நாட்டு மக்கள் அனைவரும் அயல் நாடு செல்கிறார். ஊரை விட்டு பாருங்க. என் தமக்கையானது நிலத்திலே ஓடி வந்தது. தம்பி 12 வருடமாக மழை இல்லாத காரணத்தினாலே நாடே பாலைவனமாக இருக்கு. நாட்டு மக்கள் அனைவரும் அயல் நாடு செல்கிறார் என்று உரைத்தது முறையமற்றது. என்ன செய்த நீ பரவல் கொடுத்தா கூடக்கிற மந்திரி கம்மி இருக்கலாமா? மகாராஜா மேற்கே ஏய் என் தம்பிமா 103 பேரை அழைத்துக் கொண்டு சரி கச்சனை செய்து இந்த பசங்க கூட்டாலும் நான் சண்டைக்கு பார்த்திருந்தாலும் மாடா சண்டைக்கு அப்படி அவன் நோட்டு யுத்தத்துக்கு போர் கச்சாடை யாரியா பீருக்கால வாங்கி கொடுப்பாரு. அதான் தம்பி 3 நாள் அங்க நவராது. வருணா ஒரு கச்சனை பார்த்து நிறுத்துகள் யுத்தத்தினா என்ன செய்ய வேண்டாம். ஏய் பையா டே வருணா யாரா ஏய் நீ எங்கே மழை பொழிவாயோ பொய்ய மாட்டாயோ அதான் தெரியாது. ஆனா எங்க அக்காத்துல போயணும்டா. எங்க அக்காத்துல தொலைன்னு ஊத்தணும். எங்க அக்கா நாட்டுல மழை சூரியன் நான் சொன்னேன். எங்க அக்கா எங்கே மழை சொரிவாயோ சொரிய மாட்டாயோ மாதம் 3 மழை தவறாமல் எங்க அக்கா நாடு வேற நாட்டில் மழை பெறும் உரைத்திருந்தா. அப்படியே அபாரி ஆட்டம் என்று மாதம் 3 மழை
ஏய் நாட்டு மக்கள் அனைவரும் சேமமாக உள்ளார்கள். சரி, அந்த வருணனோடு யுத்தம் செய்து ஏய் தம்பிமார் 103 பேரை பின்பால் தன்பு எங்க வர எங்க என் அக்கா சுதர்ஷனை முதல்ல போய் பாக்கணும்டா கம்யூனிட்டி. ஏய் சாதாரணமா போட்டேன் நல்ல யாரைய புடிச்சுன்னு வாடா போட்டா. என்ன பண்ணுதியா என்ன போட்டியா என்ன பண்ண பாயனை புடிச்சிக்கோ. அது தந்தா வருஷத்து முடியும் எப்படி அப்படி ஏன்னா மாறுறாங்க மாட்டே இப்ப எங்க வந்துக்கிறோம் அக்கா அரைமுடி வந்துக்கிறோம். அரைமுடி அரண்மனை வந்துவிட்ட அக்காவுடைய நாட்டுக்கு நீ சென்று தம்பி கீச்சகன் வந்ததாக அறிக்கின்ற ஓடுறா ஓடுறா. என்ன கப்பல்ல போன கட்டுற வாசி மக்கள் சாரா வராமா சார சாரியா வரானுங்க கூச்சா மக்கள் சார சார சாரி நான் பாம்பு லைனா வரானுங்க கூச்சா மக்கள் எல்லாம் கும்பல் யாரு யாரு எவ்வளோ வார்த்தை அவன் பேர் என்னடான்னு கேட்டான். யாரு பேர் என்னன்னு கேட்டா நான் தான் கீஜி ராஜன் தான். அந்த வக்கால வரானுங்க பாடி எடுக்கும். ஐயோ கையும் இல்ல காலம் வரலையா தாய் விட்டு ஜனமத்ரா தாய் விட்டு ஜனமத்ரா என் தாய் விட்டு ஜனமத்ரா மோட்டா வீட்டுல இருந்து எல்லாம் வராங்களா என் தம்பி மாருங்க வரணும் என் வீட்டுக்கு சும்மா வரலாமா எதிர் கொண்டு போய் மாலை மரியாதை என் தம்பி மாருக்கு கொண்டு பெரியமாட்டா ஏ மேலம் மேலம் ராஜ மேலம் இவங்க தம்பி வந்துக்கிறான்னு சொன்னீங்க இல்லையா மக்கள் சொல்ல பால் வயதியா நாட்டுல அவங்க நாட்டுல எப்படியா போட்டா தம்பிடா சமாசாரம் தெரியாத பேசிக்கிற பையா போய் பாரு வரும்படியா வரும்படியா அந்த வர்ணகிட்ட போனீங்களா வர்ணகிட்ட நான் உன்னாவுடைய தான் இருந்தா பார்க்கவே நீ என்ன பண்ற புசு வந்துச்சு அந்த கங்காரு பையனை கூட என்ன பேசுங்க
நாட்டுக்கு எங்க அக்கா வந்து நாற்பது சந்தோஷமா பாதம் பண்ணுறீங்களா? எனக்கு ஒரு சந்தோஷம் மகாராணி அம்மாட்ட என்ன தப்பா வைக்கிறேன் மகாராணி மகாராணி நீங்க நிவாரகம் என்ன நினைச்சீங்களா? தம்பி பாத்தி அம்மா நல்லாச்சு நான் இருறா பேசுறேன். தம்பி கேச்சுக்கா தம்பி கேச்சுக்க பாடி பல்லந்தி பைய இந்த பூ உலகல சம்பத்தோ இந்த பூ உலகல சம்பத்தை வாழ்ந்துட்டு போய் எழுந்துடைய செல்லம் என் கண்ணியவா கண்மணியவா மகாராஜா ஏன்னா எங்க அக்கா மேல தானே யாருனா எங்க உக்கா மேல யாருனா எங்க அக்கா எல்லாம் போக முடியாது. அதெல்லாம் வேற வழி கம்மி இன்னும் அது மாதிரி சிவனா மீன் கிடைப்பது அங்க போய் நீ பண்ண போறேன். அதெல்லாம் ஒண்ணு இதை விடு. ஐயோ பாக்குறவங்க கேக்குறாங்க தாய் விட்டுச்சானடா ஒரு முத்தம் ஐயோ ஐயோ யாரும் இல்ல அவங்க ஆம்பளை முண்டாட்டி கிடையாது. அந்த நம்ம அக்கா அந்த தம்பி ஆம்பளை முண்டாட்டி எல்லாம் சொல்லிடுவாங்க. என் தம்பி மாறு 104 பேரை நான் தூக்கி வந்து என் இடுப்பே படிச்சு போச்சு. பால் குறாயம் செல்லாம் பால் குறாயம் பாலை வச்சுக்கிட்டா எந்த நேரமும் என் தம்பி எத்திக்கு வச்சு பால் வச்சுக்கிட்டா குட்டி பால் வச்சு எந்த நேரமும் என் தம்பி மாறலாம் பழத்து என் செல்லாம் வளர்த்து என் தம்பி மாற விட்டுருக்கணும் கேச்சகா நூறு நாளைக்கு பாத்துக்கலாம்டா அதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் இந்த திராவிட நாடு சேமமா இந்த திராவிட நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவரும் என் மச்சா திராவிட முதல் கண்டு சேமமா
ஒரு முத்துமுறைய தாண்டி தமிழ்நாட்டி வந்து பயத்து நாடாடே பொதுக்குந்தாண்டி ஆடா வரோம் தப்பா நினைக்காது என்னன்னு கேட்டியா நானும் மோண்டாலா கந்தனா உன்னாவுடைய அக்கா பார்த்து நீ இந்த பக்கம் விட்டா இந்த பக்கம் சம்பா கிடைக்குது மகாராஜா பார்த்து நான் கொடுக்காதான் உன் மைத்தான் சேம மாட்டா நாட்டு மக்கள் அனைவரும் சேமத்தோடு இருக்காங்க. உன் மச்சான் சேமமா இருக்கான், மைத்தனர் சேமமா இருக்காரு, எந்த குறையும் இல்ல. நான் வச்சுதான் சட்டம். எனக்கு என்ன குறைக்குதுன்ற குறைவா தாய் வீட்டுல குறையா இருமா 104 பேருக்கு அங்க மக்கள் பாய கலரை விட்டுனா நேரம் ஆகி அது மட்டும் கிடையாதுக்கா. அம்மா அழுத்தி போச்சு சுண்டல் கொடுக்குறேன். மழை பெய்கிறதா அக்கா? தான தர்மம் சிறக்குதா? சிறக்குதாடா வரும்போது ஒரு கேள்வி வந்து ஆம்பியா போட்டாக்கு இன்னும் அன்னுமே கொஞ்சிக்கிறாங்க. அந்த பகவான் மூத்திரம் பேசுறாங்க சொல்லி அக்காவும் தம்பியும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து தம்பியும் அக்காவும் ஒன்னா பேசுறாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? அக்கா தகுந்த அக்கா தகுந்த பிறந்தாதானே அந்த கங்கால போய் ஒரே நீ போயிருப்ப 4 பேருக்கு போயிருப்ப, நீ 5 பேருக்கு போயிருப்ப. உன் மச்சாங்கிறாரு பாரு, நான் வச்சுதான் சட்டம். என் நாட்டுல உன் மச்சான் வாய் தரக்கூடாது. ஏன் தெரியுமா? எதனா ஊன்வாரு என் தம்பி கிட்ட சொல்லிடும். ஒரு வார்த்தை சொன்னு வச்சுக்கா வாய் மஞ்சு போட்டு நான் வச்சுதான் சட்டம் இந்த நாட்டுல. யாரு எதனால நீ என் ஜெல்லங்கறிய என் தம்பி மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்ற பெருமையும் நீ மட்டும் கிடையாது. ஊர்ல கூட கேட்டோம் ஒரு 4 பேர் அந்த போதும். 4 பேர் ஆனந்தம் வழி சண்டைக்கு போகும் இந்த பொண்ணு. ஏன்னு கேளு, அவ யார் ஆத்தா விட்டு பெருமை. என் ஆத்தா விட்டு நான் குறையா? என் அண்ணன் தம்பி நான் குறையா? நான் அந்த ஆளுக்கு நான் அடிமையா இருக்கணுமா? சரியக்கா, நானும் மேற்கே வரணும் செய்து தம்பி மாறு நான்கிறோம்.
யுத்தம் செய்தோம். ஆமா அதாவது வருடத்திலே அடாமழை என் நாடு ஃபுல்லா மழையா போயிடுச்சு. நாடு மண்ணின்னு போச்சு. மச்ச நாடு ஜெயிச்சு மச்ச நாடு மச்சம் வீதியில துணிவிடுது. அதனாலக்கா தம்பி மாலை சிம்பால் தள்ளி நான் முன்னதாக வந்த எனக்கு வந்ததால வசதி அதிகமானது முதல்ல. அது இல்லாத இவ்வளவு நாட்களாக நான் யுத்தம் செய்து வந்தேன் அல்லவா, வாமம் அதிகமாகி விட்டது. என் பொண்ணு எப்படி உன்னை கட்டிக்குவா? ஒண்ணு நல்லா ஐயோ, என் பொண்ணு எப்படி உன்னை இப்பதான் எனக்கு டவுட் வருது. நானே டீல சொட்டும் சாப்பிட்டு 2 பண்ணு வாங்கி வந்தேன். உங்க அக்கா என்ன எடுத்து வச்சுக்கிட்டா பாரு. ஏகா நல்லா ஒண்ணுமே தானே கும்முனுக்கிறா. ஏகா பார்த்த உடனே அப்படியே புட்டிக்கணும். இப்ப பார்த்தா உன்னை பிடிக்க மாட்டா. நான் சொல்ற மாதிரி கேளு. எப்படி என் பொண்ணு யாருக்கு வச்சுக்கிறான்? என் தம்பி தான் கூட வச்சுக்கிறான். ஆமா. இப்ப உன்னை எப்படிக்கிற பருங்கிட்ட போனேன் தாடி மீசமா எப்படி அசிங்கமா இருக்குது உன்னை பாக்கிறதுக்கு மாப்பிள மேலே இருக்கு. இப்ப நான் நாட்டுல இருக்கிறான் பேரு அம்மட்ட சக்கரபாணி, அவனை வர வைக்கிறேன். சக்கரபாணி வர வைக்கிறேன். உள்ள சேவ் பண்ணிடுவா, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். அக்கா அப்படியே எனக்கு வந்து முகம் சுத்தம் செய்யாது விட்டது. உணவு கொடுக்க வண்ணம் போட்டி